எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெஸ்ட் ஆஃப் ஆர்ட். இன்னைக்கு நம்ம நெஸ்ட் ஆஃப் ஆர்ட்ல பார்க்க போற ஆர்ட் குக்கிங். சோ யார் சமையல் பண்ண போறான்னா நான் தான் சமையல் பண்ண போறேன். என்ன ரெசிபி அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிக்குவீங்க. உண்மையிலேயே இன்னைக்கு பண்ற ரெசிபி எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான ரெசிபி. எஸ்பெஷலி நான்வெஜ் பிடிச்சவங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்காம இருக்க சான்ஸே இல்லை. அது என்னன்னா சிக்கன் கபாப். சோ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் கபாப் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதுல ஃப்ரெஷ்ஷா வீட்ல அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இங்க 1ல இருந்து 1.25 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்க போறேன். நீங்க உங்க டேஸ்டுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துடலாம். நாலு டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், நெக்ஸ்ட் ஒரு 2 சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு லெமனோட ஜூஸ் இப்போ நான் சேர்க்க போறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துடலாம். இதை கொஞ்சம் பிச்சு போட்டுடுங்க. இந்த கருவேப்பிலை எல்லாம் ஏன் இவ்வளவு சேர்க்கிறோம்னா அது அந்த சிக்கனோட ஒட்டி ஃப்ரை ஆகும் போது நல்ல கிறிஸ்பியான அந்த ஃப்ரெஷ் கருவேப்பிலையோட டேஸ்ட் கிடைக்கும். அது ரொம்பவே நல்லா இருக்கும். இது உங்க இஷ்டம் தான், நீங்க எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி எல்லா மசாலாவும் அந்த சிக்கன்ல ஒட்டுற அளவுக்கு கிளீனா பிசைஞ்சு விட்டுடுங்க. அவ்வளவுதான். இப்போ இதுல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் சேர்த்துடலாம். இதுல கார்ன்ஃப்ளோர் இல்லைன்னா மைதா சேர்த்துக்கலாம், மைதா இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது 3ல ஏதாவது ஒண்ணு சேர்த்தா சரியா இருக்கும். இப்போ இதுல நான் ஒரு 1/2 கப் தயிர் சேர்க்க போறேன். இது என்னோட கப் 1/4 கப் அளவு, அதனால நான் 2 வாட்டி சேர்க்க போறேன். மொத்தத்துல 1/2 கப் தயிர் போட்டா சரியா இருக்கும். கூடவே இப்போ நம்ம சிக்கன் நல்ல ரிச்சான கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் கலர், ரெட் ஃபுட் கலர் சேர்க்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிடலாம். அவ்வளவுதான். இப்போ இது நம்ம கிளீனா பிசைஞ்சிட்டோம். இப்போ இத ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு 1 ஹவருக்கு இத நம்ம ஊற வைக்க போறோம். இத ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம், அப்படி இல்ல வெளியவே கூட வைக்கலாம். ஆனா நான் இப்போ ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஊற வைக்க போறேன். இப்போ 1 ஹவருக்கு அப்புறம் பார்க்கலாம். 1 ஹவர் ஆயிடுச்சு. இதுல 1 kg சிக்கனுக்கு ஒரு முட்டையோட வெள்ளை அப்புறமா மஞ்சள் ரெண்டுமே சேர்த்து நல்லா பீட் பண்ணி இதுல சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா பிசைஞ்சிடலாம். நம்ம இங்க 3 வாட்டி பிசைறோம். முதல்ல மசாலாங்கெல்லாம் சேர்த்து பிசைஞ்சோம். 2வது வாட்டி தயிர் அப்புறம் கார்ன்ஃபிளவர் எல்லாம் போட்டு பிசைஞ்சிருக்கோம். இப்போ 3rd டைம் 1 ஹவருக்கு அப்புறமா அதுல ஒரு முட்டை பீட் பண்ணி சேர்த்து பிசைய போறோம். இப்படி பண்றதுனால
அந்த சிக்கன்ல எல்லா ஃபிளேவருமே லேயர் பை லேயரா கரெக்டா உட்காந்து நம்மளுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும், நல்ல கிறிஸ்பியாவும் ஃப்ரை ஆகும். அதனால இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்க, இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். அவ்வளவுதான், இவ்வளவுதான். இது பண்ண மேல சூடான எண்ணெயில இதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இப்போ எண்ணெய் சூடானதும் இதுல நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாம் 1 by 1 ஆட் பண்ணிடலாம். இதோட ட்ரிக்ஸ் என்னன்னா, இதுல ஒரு 2 to 3 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உண்மையிலேயே 100% நோ ஃபெயிலியர் ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ எண்ணெய் வந்துட்டு ரொம்ப நல்ல சூடா இருக்கணும். அந்த எண்ணெயை மீடியம் ஃபிளேம்ல வச்சு அதுல நம்ம கபாப் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். பிளஸ் இது செகண்ட் டிப். ஃபர்ஸ்ட் டிப் இது. செகண்ட் டிப் என்னன்னா, நம்ம கபாப ஃபுல்லா குக் பண்ண போறது இல்ல, ஒரு 60 to 70% குக் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் டைம். இது நல்ல ஒரு 70% வெந்து இருந்ததுமே அதை எடுத்து செப்பரேட்டா வச்சிடலாம். அப்புறமா எண்ணெய மறுபடியும் நல்ல சூடா ஆவற மட்டும் வெயிட் பண்ணணும். பாருங்க, இப்போ இது ஒரு 70% குக் ஆயிட்டு இருக்கு இல்லையா? இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்ல வைக்க போறோம். இதுதான் தேர்ட் ட்ரிக். என்னன்னா, எண்ணெய் நல்ல சூடாகிற மட்டும் வெயிட் பண்ணி அந்த சூடான எண்ணெயில ஹை ஃபிளேம்லயே இந்த வறுத்து வச்ச சிக்கன் எல்லாம் செகண்ட் டைம் ஃப்ரை பண்ண போறோம். ஜஸ்ட் ஒரு 1 minute, ½ minute இல்ல 1 minute சூடான எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட கிறிஸ்பியான கபாப், சுவையான கபாப் ரெடி ஆயிடும். அவ்வளவுதான். பாருங்க, நீங்களே பாருங்க, பார்க்கும் போதே எவ்வளவு ஜூசியா கிறிஸ்பியா தெரியுது. இதோட ட்ரிக்ஸே அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சூடான எண்ணெயை மீடியம் ஃபிளேம்ல வச்சு சுடணும். நெக்ஸ்ட் 70% குக் பண்ணாம எடுத்துடணும். தேர்ட் வந்துட்டு நல்ல சூடான எண்ணெயில அந்த 70% குக் ஆனதை செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதுதான். இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணீங்கன்னா உண்மையிலேயே பாருங்க, கடையில வாங்குற மாதிரியே நல்ல டேஸ்டா கிறிஸ்பியா கிடைக்கும். எல்லாரும் கபாப் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்த்திருப்பீங்க. இங்க பாருங்க, உண்மையிலேயே அருமையா இருக்கு. இது நான் சொல்லல, இதுதான் என்னோட அண்ணா. எங்க அண்ணா, வெல்கம் டு நெஸ்ட் ஆஃப் ஆர்ட் அண்ணா. ஹாய் எவ்ரிவன். ஹாய் மா. ஹாய் அண்ணா. இன்னைக்கு நான் இந்த கபாப் பண்ணிருக்கிறது எப்படி இருக்குதுன்னு நீ தான் சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருக்கும் சொல்லணும். இட் இஸ் வெரி வெரி எம்மி. எங்க தங்கச்சி பண்றது எல்லாமே நல்லா இருக்கும். இந்த கபாப் சூப்பரா இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ணா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. நெஸ்ட் ஆஃப் ஆர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, நெஸ்ட் ஆஃப் ஆர்ட் சேனல்ல நீங்க அண்ணா சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு ஆர்ட்ல உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். until then stay with us in our Nest of Art. Bye bye. Bye.